சைக்கிள் தான் கையில் இருந்துச்சு. என் கையில் இருந்தது சைக்கிள், அதை தவிர இல்லை. எங்க அப்பா கிட்டே சைக்கிள் தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். என் வீட்டுல தங்கச்சி தம்பி சின்ன சின்ன பிள்ளைங்க. வாழ்க்கையில ரொம்ப ஒருமை கவலை. இதே வாழ்க்கையில எப்படியாவது சம்பாதிக்கணும், பெரிய ஆளும் முடியாது. ஏன்னா சூழ்நிலை தெரியல இல்லைங்களா. வாழ்க்கை அப்படியா போயிட்டு இருந்தது. எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சம்பளம், அவ்வளவுதான் என் சேலரி. ஒரு ஷூ கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. இங்கே காசிமூடில் இருக்கிற பகுதியெல்லாம் கூட அங்கே மயிலாப்பூரில் வந்து ஷூ கம்பெனியில் வேலை செய்யணும் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் சதா வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். அருமையானவர்களே, இயேசுக்கு என் உள்ளத்தில் இடத்தை கொடுத்தேன். அப்படியே போய் கொண்டு இருந்தது வாழ்வு. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்றேன், ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். எங்க ஊர் திடீர்னு இருக்கும்போது எங்களை வந்து கண்ணகி நகர் பகுதி அமைச்சிட்டாங்க. கண்ணகி நகர் போகும்போது நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ ஷேர் ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது ஆண்டோட கிருபை சொல்றேங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை காண்பித்தார். நான் ஆனா ஒன்னே சொல்லி கொள்றேன், உண்மையை சொல்றேன், என்னுடைய எண்ணத்தை மட்டும் சொல்றேன், நம்புங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். நான் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என் நண்பன் ஒருத்தர் இருக்கான். அவன் நான் பேசுறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் நம்புறேன்டா. நம்ம வந்து திருமணமாகி பிள்ளைலாம் பெற்றா அந்த பிள்ளைங்க நல்லா கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். நான் இருக்கிறத குடிசை, என் கையில வேலை இல்லை, நானே இருக்கிறது தடுத்து வேலை. ஆனா நான் என்னுடைய இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் சொல்றேன், பிள்ளைகளை கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்னு சொல்றேன். ஏங்க இயேசு மேல நான் வச்ச நம்பிக்கை, அவர் ஒரு நாள் உயர்த்துவார் என்ற விசுவாசம் எனக்கு இல்லை. இந்த ஆண்டவர் இயேசு, நான் ஆட்டோ ஓட்டிட்டே இருக்கும் பொழுது ஒரு மோட்டர் கடையில் வேலை கிடைக்குது. அந்த மோட்டர்களை எடுத்துட்டு போயிட்டு சப்ளை பண்றேன். அந்த மோட்டர் குறிச்சதுன்னு முழுமையா வேலையை அப்படியே நான் கற்றுக்கொள்றேன். அதுக்கடுத்தது அந்த ஓனர்கிட்டயே எனக்கு ஒரு சின்ன ஒரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்மிஷனோட நான் ஒரு வேலையை அவர் ஆரம்பிக்கிறேன். அவரு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அது மூலியமா என் வாழ்க்கையில நான் போயிட்டு இருக்கேன். போகும்போது பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 10 கடை வச்சிருக்கேன். 20 பேர்கிட்ட ஒர்க் பண்றாங்க. இதை யாரு செஞ்சானா என் ஆண்டவரே செஞ்சா. சொந்த வீட்டுல இன்னைக்கு வந்து ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கேன். 65 லட்சத்துல ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த இயேசுவை நம்பினேன். என் வாழ்க்கை மாறிச்சு. ரொம்ப நாள் 2010 வரையும் நான் ஆட்டோ ஓட்டி இருக்கேன். 2025 15 வருட காலத்துல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினார். இயேசு தான் என் வாழ்க்கையை மாற்றினார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நல்லதை செஞ்சார். ஏன்னா நான் இயேசு நல்லவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு அவர் ருசி பார்த்தேன். அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இறக்கம், அவருடைய தயவு, அவர் என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார். இயேசு இந்த இயேசுவை நம்பினவங்க ஒரு நாளும் கெட்டு போனது இல்லைங்க. ஒரு நாளுங்க அநேக கெட்டு போன வாழ்வில் இருந்த மக்களை